நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருமே கால் பண்ணுறீங்க, குப்பாயம்மா பாட்டு நல்லா இருக்குதுங்கிறீங்க, ஒப்பாரி நல்லா இருக்குதுங்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அதே கொஞ்ச நாளாக வந்துங்க தொண்டை சரியில்லை, உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுங்களா, அதனால கொஞ்சம் கரகரப்பாக இருக்குதுன்னு தான் அதை நான் கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு ஒப்பாரி பாட்டு போடல. அது ஒப்பாரி பாட்டுமே கற்றுக்க முடியலைங்க. அது ஏன்னா மைண்டே சரியில்லையா, அதனால அதை கற்றுக்க முடியல. எல்லாம் சில பாட்டு ஒரு பாட போகிறேன், நீங்கள் சங்கடம் இல்லாமல் பாருங்கள், சரிங்களா? வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். மஞ்சள் அரைக்கிங்கையே, மஞ்சள் அரைக்கிங்கையே, இங்கே மனசீருஞ்செய்யுங்கையே, மனசீருஞ்செய்யுங்கையே, இங்கே மஞ்ச முடியம்மாளே, மஞ்ச முடியம்மாளே, இங்கே மஞ்சளெடும் நேரமல்ல, மஞ்சளெடு நேரமல்ல, இங்கே மறுவழுவ வச்சிங்கோ, மறுவழுவ வச்சிங்கோ, என்னங்க மயிலி நினைச்சழுதோ, மயிலி நினைச்சழுதோ, என்னங்க மயிலியம்மா சொந்தழுதோ, மயிலியம்மா சொந்தழுதோ, இந்த பாட்டுங்க பொதுவாக எல்லாத்துக்குமே பாடுற பாட்டுங்க இது. அதாவது அம்மாளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தால் அக்கா தங்கச்சிங்க யாராக இருந்தாலும் சரி இந்த பாட்டு. ஏன்னா நம்மளை விட்டு போயிடுறாங்க, அவங்க பொருள் ஒவ்வொன்றும் நம்ம கூட இருக்குது. அதனால அதை பார்க்குற நேரமில் நம்மளுக்கு மனசு வேதனைப்படுது. அவங்களுக்காக இந்த பாட்டு பாடுறோமுங்க. நீங்கள் இந்த பாட்டை எல்லாருமே கேளுங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க, கற்றுக்குங்க. பாடி எல்லாருமே பாட்டு நான் 2 பாட்டுக்கு படிச்சுட்டேன் குப்பாயம்மா, 3 பாட்டு படிச்சுட்டேன் குப்பாயம்மான்னு எல்லாருமே கால் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருமே பாருங்கள். லேடிஸ்னால் எல்லாம் ஒரு ஒப்பாரியாகவும் தெரியணும், அதுதான் நல்லது. நாம் போய் பாடுறோமே இல்லையே, ஆனால் மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒப்பாரி பாட்டு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக இருக்கணும். எல்லோரும் பாருங்கள்,